மகளிர் சுய குழுக்கள் இருக்கிற சகோதரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய பேட்டர்ன் இது. நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்யறாங்க. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்கள் தனித்தனியா அழிச்சு அவங்க பேசுவதற்கு ஏற்பாடு இருக்குது. இன்னைக்கு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்துல அந்த துறையிலிருந்து இந்த ஆட்டோஸ் கொடுத்திருக்காங்க, ஆட்டோஸ். இதன் மூலமா அவங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆட்டோஸ். அவங்க சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தட்டு, ஸ்பூனு இந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். இது மகளிர் சுய குழுக்கள் இருக்கிற சகோதரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல தொடர்ந்து மும்மொழி கொள்கை விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து அவங்க குறிப்பிட்டு அவர் காட்டுநாடு மொழி தமிழ் சொன்னார். ஆனா தமிழை பாதுகாக்கிற பேர்ல நீங்க தமிழை சிறுவர் குற்றச்சாட்டு அவரை வச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில். தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் போயிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய பேட்டர்ன் இது. நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்யறாங்க. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? மொழிபெயர்க்கிறீங்களா? இல்ல, நான் அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாம தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதில் தமிழ்நாட்டு மக்கள் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. இளைஞர் நலன் மற்றும் உங்களுடைய துறைக்கு இளைஞர் நலனுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குமா? உள்துறை அமைச்சர் எல்லாம் கேட்கலாம். அமலாக்கத்துறை சோதனை திசை திருப்புவதற்காக திமுக முயல்வதாக அண்ணாமலை பேசியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளை கிளப்புறது அமலாக்கத்துறை அவங்க தானே அமைச்சாங்க. அதை திசை திருப்புவதற்காக தான் திமுக இது போன்ற கல்வி அமைச்சருக்கு எதிராக அவங்க இது கிட்டத்தட்ட 15-20 நாளா போயிட்டு இருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த கடித போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்ப ஒத்துக்கல, கமிட்டி போட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். காசு கொடுன்னு கிட்டத்தட்ட 3 மாசமா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம், போராட்டம் பண்ணிருக்கோம். நேற்று தலைவர் அவர்கள் போராட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவங்க தான் இந்த திசை திருப்புறாங்க. இந்த நிதி எப்படி சமாளிக்க போறீங்க? இப்ப நிதி 5000 கோடி தரல, கண்டிப்பா சமாளிச்சிரும். இல்ல, அதான் இப்ப அனைத்து மற்ற மாநில முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. 22ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் கலந்து கொள்வாரா? நீங்க அவர்தான் கேட்கணும்.